குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். கடைநிலை ஊழியர்களாக இருக்கிறீர்களா? இவர்கள் உங்களுக்கு முன் உதாரணம். ரேங்க் 35 வாங்கி நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸஸை செலக்ட் ஆயிருக்கேன். நான் டெப்டி கலெக்டர் போஸ்டிங் சூஸ் பண்ணியிருக்கேன். நீ ஃபர்தராக எங்களுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கும்போது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல அலாட் ஆகுது அப்படிங்கிறது. உதவி ஆட்சியர், வணிக வரித்துறை ஆணையர், துணை பதிவாளர், சாதாரண ஊழியர்கள் சாதனை குறித்த செய்திதான் இது. ஒரு எக்ஸாம் முடியறதுக்கே கிட்டத்தட்ட 2 வருஷங்கள் ஆயிரும். அதனால இந்த எக்ஸாமில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு நம்மளுக்கு தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தேவை. தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் நடத்திய தேர்வில் சமீபத்தில் வெளியான முடிவுகளில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றும் 3 பெண் ஊழியர்கள் உதவி ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளாக அவதாரம் எடுக்க உள்ளனர். ஈரோடு மாவட்டம் நம்பியூர் சின்ன செட்டிப்பாளையத்தை சேர்ந்தவர் 26 வயதுடைய சுபாஷினி, பொறியியல் பட்டதாரி. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய தொகுதி 2 தேர்வில் வெற்றி பெற்று கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் திருப்பூர் கூட்டுறவுத்துறையில் முதுநிலை ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் வேலைக்கு இடையே தொடர்ந்து போட்டிக்கான தேர்வுக்கான படிப்பையும் கைவிடாது படித்து இன்றைக்கு தேர்வாணையத்தின் தொகுதி 1 தேர்வில் தமிழ்நாட்டின் 49ஆம் இடம் பிடித்து கூட்டுறவு துறையிலேயே துணை பதிவாளர் பணிக்கு தேர்வாகியிருக்கிறார். இது குறித்து சுபாஷினி கூறிய தகவல்களை அவர் வாயிலாகவே கேட்போம். இதுல நான் போஸ்டிங் மட்டும் தான் கவுன்சிலிங்ல சூஸ் பண்ண முடியும். ஸோ நான் டெப்டி கலெக்டர் போஸ்டிங் சூஸ் பண்ணியிருக்கேன். நீ ஃபர்தரா எங்களுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கும்போது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல அலாட் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக 1 இயர் ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனிங்கில் சென்னையில் அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் 1 மந்த் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் கூட அட்டாச் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் நம்ம ட்ரைனிங் அண்டர்கவுண்ட் பண்ணிட்டு ஆஃப்டர் 1 இயர்க்கு அப்புறம் ரெகுலர் போஸ்டிங் கிடைக்கும். படித்ததுனால எனக்கு படிக்கிறதுக்கு அவ்வளோ டைம் கிடையாது. நான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால நான் வீட்டுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கே நைட்டு 9 ஆகிடும். ஸோ நைட்டு ஒரு 2 ஹவர்ஸ், ஒரு மார்னிங் ஒரு 3 ஹவர்ஸ் அந்த மாதிரி தான் எனக்கு படிக்கிறதுக்கான டைம் கிடைச்சிது. ஸோ இந்த ஷார்ட் பீரியடில் படிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.